ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த கண்டஸ்டன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உண்மையாவே ரொம்பவே பிஸியா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். எக்செப்ட் ஒருத்தர் 2 பேர தவிர, மீதி எல்லாருமே பட வேலைகள்லயும், ப்ளஸ் ப்ரமோஷன்ஸு, ஸோ இந்த மாரி காலேஜுக்கு போறது, சீஃப் கெஸ்ட்டா, கடை ஓப்பன் பண்றது, ஸோ இந்த மாரி விஷயங்கள் வந்து நெறைய பேர் பிஸியா இருக்காங்க. உண்மையாவே பயங்கரமா கான்ட்ரோவர்சி ஆனதும் இந்த சீசன் தான். இந்த சீசன்ல வந்தவங்க எல்லாருமே டேலண்ட் இல்லாத பீப்பிள்ஸ்க்கு நெறைய பேருக்கு சான்ஸ் குடுத்துட்டாங்க. அந்த மாரி நெறைய வந்து பேச்சு எழுந்தது. ஸோ இந்த தடவ பார்த்தீங்கன்னா, எந்த சீசன் இல்லாத அளவுக்கு இந்த சீசன் வந்து மக்கள்ட்ட பெரிய ஒரு நெகட்டிவும் இருந்தது. ஒரு சிலருக்கு வந்து பாசிட்டிவாவும் அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க வந்து பிஸியா இருக்காங்க. உண்மையாவே ரொம்ப வந்து ரொம்பவே வந்து போற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லணும். என்னன்னா, வந்து என்ன பண்ணாங்களோ, பட் என்னன்னா பிக் பாஸ்குள்ள வந்து இந்த சீசன் தான் எல்லாருமே அவ்வளோ பிஸியா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரஜன் வந்து 2, 3 படம் கமிட் ஆயிருக்குன்னு சொன்னாரு. அது லீட் ரோலா நேத்து முந்தின நாள் வந்து பூஜை போட்டாங்க. நம்ம கமருதீன் அவருமே ஒரு படம் ஹீரோவா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தோம். கானா வினோத்துமே ஷூட்டிங் போறாங்க நெக்ஸ்ட் மந்த்து. பார்வதி வந்து நம்ம விஜய் சேதுபதி புரொடக்ஷன்ல முத்து என்கிற காட்டான் அதில வந்து பிஸியா இருக்காங்க. சாண்ட்ரா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுமே மலையாள படங்கள்ல ஏதோ வந்து கமிட் ஆயிருக்காங்களாம். ஸோ அவங்களும் பிஸியா இருக்காங்க. இத தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனும் சொல்லியிருப்பாரு. 4, 5 படத்துல வந்து ஏதோ சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. பிரவீன் ராஜ் வந்தார் இல்லையா? ஸோ அவருமே சொன்னாரு. 2, 3 படங்கள் கிடைச்சிருக்கு. தெலுங்கு படம்னு சொல்லிட்டு. உண்மையாவே எல்லாருமே இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் ஓரளவுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்த நோக்கி நகர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி சீசன்லாம் இந்த அளவுக்கு இல்ல. ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஒருத்தர் 2 பேர் தான் பெருசா சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த கேப்ல கொஞ்சம் கொஞ்சமா சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு இந்த ஓல்டு சீசன்லாம் கப்பு வாங்கினவங்கலாம் வந்து சும்மாவே இருக்காங்க. வின்னர் ஆனவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு பெருசா வந்து வெளியிலே வரல. ஸோ இந்த சீசனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து மக்கள கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பிளாட்ஃபார்ம்க்கு வந்து அவங்க மூவ் ஆவுறாங்க. உண்மையாவே இது சந்தோஷமான விஷயம் தான் இது. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜுக்கு போறது சீஃப் கெஸ்ட்டா, நெறைய வந்து ஷாப் ஓப்பனிங், ஸோ இந்த மாரி விஷயங்கள் தினமும் பார்த்துட்டுருக்கோம் நம்ம. இன்ஸ்டா பேஜ்ல வந்து நம்ம கண்டெஸ்ட் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. நெறைய கண்டெஸ்ட்ட மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஷோவுக்கு உண்மையாவே இதுலருந்து வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா, எந்த ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் இருந்தாலுமே மக்கள் வந்து அத வந்து கேமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் தவிர்த்துட்டு. பார்க்கலாம் மக்களே! மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.